أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாட்களில் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நற்குறிப்பு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் நான் எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் முஸ்லிஹே மவுத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு அறிவிப்பில் வருகின்றது. அன்னார் ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு இணங்க யூதர்களையும் கிறித்தவர்களையும் ஏமனிலிருந்து வெளியேற்றுகையில் அன்னார் அவர்களது நிலங்களை கைப்பற்றவில்லை, மாறாக அவர்களுடைய நிலங்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். மேலும் கூறுகின்றார்கள், யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களிடம் இருந்த ஏமனின் நிலம் அரசுடைமை ஆக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலத்தை யூதர்களிடமிருந்தும் கிறித்தவர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டார்கள். மேலும் அவர்களை அரேபிய தீவிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். அது அரசுடைமையாக்கப்பட்ட நிலமாக இருந்தும் கூட, சட்டப்படி அரசாங்கத்திற்கு உரிமையாக கருதப்பட்டிருந்தும் கூட, அதற்கு உமர் அவர்கள் அந்த நிலத்தை அவர்களிடமிருந்து அபகரிக்கவில்லை, மாறாக விலை கொடுத்து வாங்கினார்கள். எனவே புகாரியின் விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரியில் ஒரு ஹதீஸ் உள்ளது. அதாவது யஹ்யா பின் சயீத் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ரானின் இணை வைப்பவர்கள் மற்றும் யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களை அங்கிருந்து நாடு கடத்தினார்கள். மேலும் அவர்களுடைய நிலங்களையும் தோட்டங்களையும் விலை கொடுத்து வாங்கினார்கள். யூதர்களுடைய நிலங்கள் அஷ்ரியாக இருக்க முடியாது. ஏனெனில் ஒருவேளை அஷ்ரியாக இருந்தால் அதனுடைய எஜமானர் ஏதேனும் முஸ்லிமாக இருந்திருப்பார். யூதர்களிடம் வாங்க எவ்வித அவசியமும் ஏற்பட்டிருக்கவில்லை. அது அரசுடைமையாக இருந்தது. உதாரணமாக இந்தியாவின் நிலமும் கூட அரசுடைமையாக்கப்பட்டு இருந்தது. ஆனால் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அரசுடைமையாக்கப்பட்ட நிலத்தை, அரசாங்கத்தின் ஆதிக்கத்தில் இருந்த நிலத்தை கையகப்படுத்தவில்லை, மாறாக அதனை விலை கொடுத்து வாங்கினார்கள். சிலர் கூறலாம், அந்த நிலம் அரசுடைமையாக இருந்திருக்காது அல்லது அஷ்ரியாக இருந்திருக்காது என்று, மாறாக வேறு ஏதேனும் வகையில் இருக்கலாம் என்று கருதலாம். இந்த சிந்தனை இஸ்லாத்தின் ஷரியத்தை பற்றி அறியாத அவருடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த சிந்தனை இஸ்லாத்தின் ஷரியத்தை பற்றி அறியாதவருடைய அடையாளமாகும். அஷ்ரி மற்றும் அரசுடைமையாக்கப்பட்ட நிலத்தை தவிர இஸ்லாத்தில் வேறு நிலம் இருந்திருக்கவில்லை. வீணாக கைவிடப்பட்ட நிலங்களைத் தவிர உரிமையாளர் என்று யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி நிச்சயமாக யூதர்கள் மற்றும் கிறித்தவர்கள் மற்றும் நஜ்ரானின் இணை வைப்பவர்களுடைய நிலங்கள் ஒன்று அரசுடைமையாக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம் அல்லது அஷ்ரியாக இருந்திருக்கலாம். ஆயினும் இரு சூழ்நிலைகளிலும் அதனுடைய உரிமையாளர்களிடம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிவிட்டார்கள். இஸ்லாத்தில் போர் கைதிகளை தவிர வேறு எவரையும் அடிமைப்படுத்துவதற்கு தடையை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிஹே மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா கூறுகின்றான், துரீதூன அர்லத் துனியா, முஸ்லிம்களே, நீங்கள் மற்ற மக்களை போன்று பிற சமுதாய மக்களை பிடித்து தங்களுடைய ஆற்றலையும் சக்தியையும் அதிகரிக்க நாடுகிறீர்களா? வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, நீங்கள் உலகின் பின் செல்வதை அல்லாஹு தாலா விரும்பவில்லை. மாறாக உங்களுக்கு எது சிறந்த முடிவை தருமோ, மேலும் எது மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தருமோ, அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையுமோ அந்த கட்டளையின்படி செல்ல அவன் நாடுகிறான்.
மேலும் அல்லாஹ்வின் திருப்தி மற்றும் மறுமை சிறப்பாக இருப்பதற்கு இந்த கட்டளையே உங்களுக்கு சிறந்ததாகும். நீங்கள் போரின் போது கைது செய்யப்பட்ட போர் கைதிகளை தவிர வேறு எவரையும் கைதிகளாக ஆக்காதீர்கள். எவ்வாறாகிலும் போர்க்கைதிகளை தவிர இஸ்லாம் வேறு எவ்வித கைதிகளையும் கைது செய்ய அனுமதிக்கவில்லை. இந்த கட்டளையின்படி இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மிகவும் பின்பற்றி நடக்கப்பட்டது. அது ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தின் காலத்திலும் இருந்தது. ஒருமுறை ஏமனில் மக்களது ஒரு கூட்டம் அன்னாரிடம் வந்தது. மேலும் அந்த கூட்டம் அன்னாரிடம் முறையீடு செய்ததில், இஸ்லாத்திற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் எங்களை எவ்வித போரின்றி அவ்வாறே அடிமையாக்கிவிட்டார்கள். இல்லாவிடில் நாங்கள் சுதந்திரமான சமுதாயமாக இருந்தோம். எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இது இஸ்லாத்திற்கு முன்னர் நடந்த சம்பவமாக இருப்பினும் நான் இதை பற்றி ஆராய்வேன். ஒருவேளை உங்களுடைய கூற்று சரியானதாக இருந்தால், நிரூபணமானால் உங்களை உடனடியாக விடுதலை செய்து விடுவேன் என்று கூறினார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக முஸ்லிஹ் மவ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், தற்போதைய சூழலில் இன்றைய நாட்களில் ஐரோப்பியர்கள் எதிராக செயல்படுகிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் போதனையின்படி செயல்படுத்தினார்கள் அல்லது அது தொடர்பாக அவர்களை திருப்திப்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு நேர்மாற்றமாக ஐரோப்பாவில் நடப்பது யாதெனில், ஐரோப்பா தனது வியாபாரங்கள் மற்றும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை அடிமைத்தனத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இஸ்லாத்தின் வரலாற்றில் ஒரு இஸ்லாம் அல்லாத அடிமைத்தனத்தினை பற்றியும் தெரிய வருகின்றது. ஆனால் ஆயினும் கூட அடிமைகளின் மூலமாக நாட்டின் வியாபாரம் மற்றும் வேலையை முன்னேறச் செய்ய எங்கும் காண கிடைக்காது. இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. ஒருமுறை ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மேலும் மதீனா மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலும் பஞ்சம் நிலவியது. காற்று வீசும்போது சாம்பலை போன்று மண் பறந்து வந்தது. இதன் காரணத்தினாலேயே அந்த வருடம் ஆமுர் ரமாதா, அதாவது சாம்பலின் வருடம் என்று வைக்கப்பட்டது. அவுஃப் பின் ஹாரிஸ் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அந்த வருடத்தின் பெயர் ஆமுர் ரமாதா, அதாவது சாம்பலின் வருடம் என்று அழைக்கப்பட்டது. நிலமெங்கும் மழை பெய்யாத காரணத்தினால் கருமை நிறமாக சாம்பலை போன்று ஆகிவிட்டிருந்தது. மேலும் அது 9 மாதங்கள் வரை நிலவியது. ஹசாம் பின் ஹஷாம் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், 18ஆம் ஹிஜ்ரியில் மக்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகையில் அவர்களுக்கு மிகவும் துன்பங்கள் ஏற்பட்டன. நாட்டில் பஞ்சம் நிலவியிருந்தது. கால்நடைகள் அழிந்து மேலும் மக்கள் பசியால் மரணிக்க தொடங்கினர். எதுவரை எனில் மக்கள் அழுகிய எலும்புகளை தண்ணீரில் கரைத்து அதனை குடிக்கத் தொடங்கினர். மேலும் எலியின் வலைகளை தோண்டி அதில் இருப்பவற்றை எடுக்க ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் அம்ர் பின் ஆசிடம் சாம்பல் வருடத்தில் கடிதம் எழுதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனின் அடியார் அமீருல் மோமினின் மோமின்களின் தலைவரிடமிருந்து அம்ர் பின் ஆசுக்கு கடிதம் எழுதுவதாவது, உங்கள் மீது சமாதானம் நிலவட்டுமாக. பிறகு நீங்கள் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களாக காண விரும்புகிறீர்களா? மேலும் நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள், உங்களுடன் இருப்பவர்களும் உயிருடன் இருக்கின்றார்கள், உதவி செய்யக்கூடியவரும் இருக்கின்றாரா என்று எழுதினார்கள். எனவே இவ்வாறாக 3 முறை உதவி 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 என்று எழுதினார்கள். அதற்கு பதிலாக ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் எழுதினார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வையன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு எவனுமில்லை. அவனுடைய அடியானிடம் எழுதுவதாவது, உங்களிடம் உதவி சென்றடைந்து விட்டது, சிறிது நேரம் காத்திருங்கள், நான் உங்களிடம் ஒட்டகத்தின் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறேன். அதன் முதல் ஒட்டகம் உங்களிடம் இருக்கும், மேலும் அதனுடைய இறுதி ஒட்டகம் என்னிடம் இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு பெரிய கூட்டமாக ஒரே வரிசையில் இருக்குமென்றால் அது ஒரு நீளமான வரிசையாக இருக்கும். எகிப்தின் அமீரான ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் தானியங்களை 1000 ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமின்றி நெய் மற்றும் துணிமணிகளையும் அனுப்பி வைத்தார்கள். சிரியாவின் அமீராக இருந்த ஹஸ்ரத் அமீர் மாவியா அவர்கள் 2000 ஒட்டகங்களில் தானியங்களையும் அது மட்டுமின்றி துணிமணிகளையும் அனுப்பி வைத்தார்கள். முதல் தானியம் வந்தவுடன் அது உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்றடைந்தது. ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் ஜுபைர் பின் அவாமிடம் கூறினார்கள், கூட்டத்தை தடுத்து நிறுத்தி பாதியாவாசிகளின் பக்கம் திருப்பிவிடுங்கள்,
கிராமங்களில் வாழ்பவர்களின் பக்கம் திருப்பி விடுங்கள், அவர்களுக்கு முதலில் கொடுங்கள், அம்மக்களிடம் பிரித்து கொடுங்கள் என்று கூறினார்கள். இறைவன் மீது ஆணையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான தொடர்பிற்கு பிறகு அதையும் விட மேலான ஒரு பொருள் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இந்த மூட்டைகளை போர்வையாக்குங்கள், மக்கள் அதனை உடுத்தட்டும். மேலும் ஒட்டகங்களை அவர்களுக்காக அறுத்து பலியிடுங்கள், மக்கள் இறைச்சி உண்ணட்டும். மேலும் அதன் கொழுப்பை எடுத்துச் செல்லட்டும். நாங்கள் காத்திருப்போம் என்று அவர்கள் சொல்லும் வரை நீங்கள் காத்திருக்காதீர்கள். அவர்கள் மாவினை சமைத்தார்கள், மேலும் ஒன்று சேர்த்தார்கள். பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்காக செழிப்பினை வழங்கினான். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது உண்டார்கள், சிறிது சமைத்தார்கள், சிறிது சேகரித்து கொண்டார்கள். உணவை தயார் செய்து ஒரு அறிவிப்பாளரிடம் உணவு உண்ண நாடுபவர் அவசியம் உணவு உண்ண வந்து சேரும்படி அறிவிக்கச் செய்தார்கள். மேலும் தனக்காகவும் தன்னுடைய வீட்டினருக்கும் போதுமானதாக கருதுபவர்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல விரும்பினால் எடுத்துச் செல்லுங்கள் என்றும் கூறினார்கள். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்காக ரொட்டியை உடைத்து குழம்பில் போட்டு செய்யப்படும் கஞ்சியை ஜைத்தூனின் குழம்போடு சேர்த்து சாப்பிடப்படும் அந்த கஞ்சி விரைவாக பெரிய பானைகளில் சமைக்கச் செய்தார்கள். ஒட்டகம் அறுத்து பலியிடப்பட்டது. ஹசரத் உமர் அவர்களும் எல்லா மக்களுடனும் சேர்ந்து அவர்கள் உண்ணுவதைப் போன்றே உணவு உண்டார்கள். அப்துல்லா பின் ஜயத் பின் அஸ்லம் தனது தாதா அஸ்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், உமர் தொடர்ந்து நோன்பு வைத்து வந்தார்கள். ஆமுர் ரமாதா காலகட்டத்தில் மாலை நேரத்தில் ஹசரத் உமர் அவர்களிடம் ஜைத்தூன் எண்ணெயுடன் இருக்கும் ரொட்டி கொண்டு வரப்பட்டது. மக்கள் ஒருமுறை ஒட்டகத்தை அறுத்து அனைவருக்கும் சமைத்தார்கள். அவர்கள் அதற்காக சிறந்த ஒரு பங்கினை எடுத்து வைத்தார்கள். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த பங்கு கொண்டு வரப்பட்டது. அதில் திமில் மற்றும் ஈரலின் துண்டுகள் இருந்தன. அவர்கள் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். அமீருல் மோமினின் அவர்களே, இது இன்று நாம் அறுத்த ஒட்டகத்திலிருந்து கிடைத்தது என்று கூறினார்கள். அந்தோ பரிதாபம், இதன் சிறந்த பகுதியை நான் உண்டு மக்களுக்கு அதன் வீணான பகுதியை உண்ண கொடுத்தால் நான் எத்தனை தீய தலைவனாவேன் என்று கூறினார்கள். இந்த பாத்திரத்தை எடுத்து விடுங்கள், மேலும் இது தவிர வேறு உணவினை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே ரொட்டியும் ஜைத்தூன் எண்ணெயும் கொண்டு வரப்பட்டது. அன்னார் தனது கைகளால் ரொட்டியை பீத்தார்கள், அதிலிருந்து கஞ்சி செய்தார்கள். பிறகு அன்னார் தனது அடிமையிடம் கூறினார்கள், எர்ஃபாவே, உன் மீது நல்லது நடக்கட்டும். இந்த கிண்ணத்தை சமக்கின் ஏதாவது ஒரு வீட்டினரிடம் எடுத்துச் செல்லுங்கள். சமக்கும் மதீனாவுக்கு அருகில் இருந்த ஒரு பேரித்தம்பள தோட்டமாகும். உமர் அவர்கள் அதன் உரிமையாளராக இருந்தார்கள். அன்னார் அந்த தோட்டத்தை அர்ப்பணித்திருந்தார்கள். கூறினார்கள், 3 நாட்களாக அவர்களுக்கு நான் எதுவும் கொடுக்கவில்லை. அவர்கள் பசியில் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இதை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், பஞ்சத்தின் நாட்களில் ஹசரத் உமர் அவர்கள் மற்ற நாட்களில் அவர்கள் செய்யாத ஒரு புதிய வேலையை செய்தார்கள். அது யாதெனில், மக்களுக்கு இஷா தொலை வைத்துவிட்டு தனது வீட்டிற்குள் நுழைந்து விடுவார்கள். பிறகு இரவின் இறுதி பகுதி வரை தொடர்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள். பிறகு அன்னார் வெளியே வந்து மதீனாவின் திசைகளில் சுற்றுவார்கள். ஓர் இரவு சஹர் நேரத்தில் அன்னார், அல்லாஹும்ம லா தஜ் அல் ஹலாக்க உம்மத்த முஹம்மதின் அலாயதி, அல்லாஹ்வே, எனது கைகளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தை அழிவிற்குள்ளாக்கி விடாதே. முஹம்மது பின் யஹ்யா பின் ஹப்பான் கூறுகின்றார்கள், பஞ்சத்தின் நாட்களில் அவர்களிடம் ஒருமுறை கொழுப்பில் இடப்பட்ட ரொட்டி கொண்டு வரப்பட்டது. அன்னார் ஒரு நாடோடியை தன் அருகில் அழைத்தார்கள். மேலும் அன்னாருடன் சேர்ந்து அவர் உணவை உண்டார். அவர் வேக வேகமாக கிண்ணத்தின் ஓரங்களில் இருந்த கொழுப்பினை எடுக்க ஆரம்பித்தார். ஹசரத் உமர் அவர்கள் அதற்கு அவரிடம், நீங்கள் ஏன் இவ்வாறு உண்ணுகிறீர்கள்? இதற்கு முன்பு ஒருபோதும் கொழுப்பினை பார்த்ததில்லையா என்று கேட்டார்கள். அவர் கூறினார், சந்தேகமின்றி பல நாட்களாக நான் நெய்யை உண்ணவில்லை, மேலும் ஜைத்தூனையும் காணவில்லை, மேலும் இவற்றில் எதனையும் எவரும் உண்டதையும் காணவில்லை என்று கூறினார். இந்த விஷயத்தை கேட்டு ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்கள் முதலில் வளம் பெறாதவரை இறைச்சியையும் நெய்யையும் உண்ணமாட்டேன் என்று கூறினார்கள். இப்னு தாவூஸ் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் வளம் பெறாதவரை அன்னார் இறைச்சியையும் நெய்யையும் உண்ணவில்லை. மேலும் நெய்யை உண்ணாமல் எண்ணெயை மட்டும் உண்ணும் காரணத்தினால் அன்னாருடைய வயிறு சத்தமிட்டு கொண்டிருக்கும்.
அன்னார் தன்னுடைய வயிற்றை நோக்கி கூறுவார்கள், நீ சத்தமிட்டு கொண்டே இரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்கள் வளம் பெறாதவரை உனக்கு ஒன்றும் கிடையாது, முன்னரை போன்று உண்ண ஆரம்பிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அயாஸ் பின் ஹுலைஃபா கூறுகின்றார்கள், நான் பஞ்சத்தின் போது ஹசரத் உமர் அவர்களை கண்டேன். அன்னாருடைய நிறம் கருமையாகிவிட்டிருந்தது. அன்னாருடைய நிறம் முன்னர் வெண்மையாக இருந்தது. இது எவ்வாறு நடந்தது என்றால், நாங்கள் கேட்கையில் அறிவிப்பாளர் கூறுகின்றார், ஹசரத் உமர் ஒரு அரேபிய மனிதராவார். அவர்கள் பால் மற்றும் நெய்யை பயன்படுத்தி வந்தார்கள். மக்கள் மீது பஞ்சம் ஏற்பட்ட போது அவர்கள் மக்கள் வளம் பெறாதவரை இந்த பொருட்களை தன் மீது ஹராமாக ஆக்கி கொண்டார்கள். அதுவும் அவர்கள் எண்ணெயுடன் உணவு உண்பதனால் அன்னாருடைய நிறம் மாறிவிட்டது. மேலும் அன்னார் பசியோடு இருந்த காரணத்தினால் அவர்களுடைய நிறம் மேலும் மாறிவிட்டது. உசாமா பின் ஜயத் பின் அஸ்லம் தனது தாதாவிடமிருந்து அறிவிப்பு செய்கிறார்கள், ஒருவேளை அல்லாஹ் பஞ்சத்தை போக்கவில்லை எனில் ஹஸ்ரத் உமர் அவர்கள் முஸ்லிம்கள் மீதான கவலையில் இறந்தே விட்டிருப்பார்கள் என்று நாங்கள் கூறி வந்தோம். ஜயத் பின் அஸ்லம் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், பஞ்சத்தின் காலத்தில் முழு அரேபிய மக்களும் மதினா வந்தடைந்தார்கள். அது ஹசரத் உமர் அவர்கள் மக்களிடம் அவர்களுக்கான ஏற்பாட்டை செய்யுமாறும் மேலும் அவர்களுக்கு உணவளிக்கவும் கட்டளையிட்டார்கள். உமர் அவர்கள் மதினாவிற்கு நாலாபுறமும் பல்வேறு சஹாபிகளை பணியில் அமர்த்தி அவர்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தகவலை ஒன்று திரட்டி அன்னாருக்கு மாலையில் கொண்டு வரும்படி செய்தார்கள். மாலை வரை என்ன செய்தியாக இருந்தாலும் அன்னாரிடம் கொண்டு வரப்பட்டது. அன்னாருக்கு அந்த செய்திகள் எட்ட வைக்கப்பட்டன. மதினாவின் பல்வேறு பகுதிகளில் நாடோடி மக்கள் வந்திருந்தார்கள். ஓரிரவில் மக்கள் உணவு உண்டுவிட்ட பிறகு ஹஸ்ரத் அவர்கள் கூறினார்கள், எம்முடன் இரவு உணவு உண்டவர்களை கணக்கிடுங்கள். எனவே அவர்களை கணக்கிட்ட போது சுமார் 7000 மக்கள் இருந்தார்கள். எவர்கள் வரவில்லையோ அல்லது நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களையும் கணக்கிலிடுங்கள் என்று கூறினார்கள். கணக்கிட்ட போது 40,000 இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை உயர்ந்தது. கணக்கிடப்பட்டது. சேர்ந்து உணவு உண்டவர்களுடைய எண்ணிக்கை 10,000 மற்றவர்களுடைய எண்ணிக்கை 50,000 ஆனது. அதே போன்று இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எதுவரையெனில் அல்லாஹு தாலா மழையை இறக்கினான். மழை பெய்தபோது நான் அவர்களை பார்த்தேன். அன்னார் அனைத்து மக்களையும் அவர்களுடைய பகுதிக்கு திருப்பி அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுமாறு தனது குழுவுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு தானியங்கள் மற்றும் சவாரிகளுக்கான ஏற்பாட்டையும் செய்து தரும்படி கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை அனுப்புவதற்காக வந்ததை நான் பார்த்தேன். சூழ்நிலை சரியானதும் சுற்றுப்புறத்தில் இருந்த மக்கள் பசியால் துன்பமுற்று நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு அவர்களுக்கு உணவு கிடைத்தது. சூழ்நிலை சரியானதும் அங்கு மழை பெய்தது. மேலும் விவசாயம் போன்றவற்றை செய்ய முடிந்தது. எனவே பிறகு அன்னார் திரும்பிச் செல்லும்படி கூறினார்கள். மேலும் கடினமாக உழைத்து உங்களுடைய நிலங்களை பசுமையாக்குங்கள் என்று கூறினார்கள். திபிரியின் வரலாற்று நூலில் இந்த பஞ்சம் முடிவுற்றது குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் கனவு கண்டார். அது குறித்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவின் பக்கம் கவனம் ஊட்டியிருந்தார்கள். அதற்கு ஹசரத் உமர் அவர்கள் மக்களிடம் மழை வேண்டி தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அறிவிப்பு செய்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், துயரம் முடிவுக்கு வந்துவிட்டது. மேலும் தற்போது இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வர உள்ளது. எந்த சமுதாயத்திற்கு துவா செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததோ அவர்கள் இந்த துயரத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அன்னார் மற்ற நகரங்களுடைய கவர்னர்கள் பெயரில் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். நீங்கள் மதீனா மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் உள்ள இறை அடியார்களுக்கு கடிதங்களை எழுதி அனுப்புங்கள். அவர்களை மதீனா மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள அடியார்களுக்காக மழை வேண்டி தொழுகையை நடத்தச் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த துயரமானது முடிவுக்கு வந்துவிட்டது என கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் முஸ்லிம்களை மழை வேண்டி தொழுகைக்காக வெளியே மைதானத்தில் ஒன்று திரட்டினார்கள். மேலும் அவர்களை அழைத்து கொண்டு ஆஜரானார்கள். சுருக்கமான ஹுத்பாவை ஓதி தொழ வைத்தார்கள். பிறகு 2 கால்களிலும் அமர்ந்தவாறு துவா செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்ம ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அல்லாஹும்ம க்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅரில் அன்னா. அல்லாஹ்வே, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். அல்லாஹ்வே, எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, மேலும் எங்களுடன் திருப்தி கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து சென்றார்கள். வீட்டிற்கு சென்றடையும் முன்னே மைதானத்தில் மழையின் காரணமாக குளம் போன்று ஆகிவிட்டது.
ஒரு அறிவிப்பின்படி ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்தார்கள். கூறினார்கள், அல்லாஹுவே, உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்கள் மீது வறட்சி ஏற்பட்டது. நாங்கள் உன்னுடைய நபி மழை வேண்டி துவா செய்திருந்ததனால் எங்கள் மீது மழை பெய்தது. இன்று நாங்கள் உன்னிடம் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைக்காக துவா செய்கின்றோம். எனவே நீ எங்களுடைய இந்த பஞ்சத்தின் வருடத்தை முடிவுக்கு கொண்டு வருவாயாக, மேலும் எங்கள் மீது மழையை குறிப்பாக பெய்ய செய்வாயாக என்று கூறினார்கள். எனவே மக்கள் தங்களுடைய இடத்திலிருந்து அப்போது அசையவும் இல்லை. மழை பொழிய ஆரம்பித்தது. அப்துல்லாஹ் பின் இப்ராஹிம் அவர்களிடமிருந்து மஸ்ஜிது நபவியில் பாய்கள் எப்போது விரிக்க ஆரம்பம் செய்யப்பட்டது என்பது குறித்த குறிப்பு வருகின்றது. முன்னர் மக்கள் அவ்வாறே தொழுகையை நிறைவேற்றுவார்கள். மேலும் தரையில் அல்லது நிலத்தில் தொழுவார்கள். நெற்றியில் மண் ஒட்டிவிடும். அதற்கு பிறகு பாய்களின் புழக்கம் வந்தது. அது குறித்து அப்துல்லாஹ் பின் இப்ராஹிம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது. முதலில் மஸ்ஜிது நபவியில் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாயை விரித்தார்கள். முன்னர் மக்கள் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தும் பொழுது தங்களுடைய கைகளால் தட்டிவிடுவார்கள். அதனால் அன்னார் பாயை விரிக்க கட்டளையிட்டார்கள். அது அகீக்கில் இருந்து வரவழைக்கப்பட்டது. மேலும் மஸ்ஜிது நபவியில் விரிக்கப்பட்டது. அகீக்கும் மதினாவின் தென்மேற்கில் ஆரம்பித்து வடமேற்கு வரை சுமார் 150 கிலோமீட்டர் வரை பரவியுள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். மிக பெரிய பள்ளத்தாக்கு என்று கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு மஸ்ஜிது நபவியின் விரிவாக்க பணிகள் நடந்தன. அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிது வெறும் செங்கலால் கட்டப்பட்டிருந்தது. அதன் கூரை பேரித்தமர கிளைகள் மற்றும் இலைகளால் வேயப்பட்டிருந்தது. மேலும் பேரித்தம் மரத்திலான தூண் இருந்தது. ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை அதே நிலையில் இருக்க விட்டார்கள். மேலும் அதில் எவ்வித விரிவாக்கமும் மாறுதல்களையும் செய்யவில்லை. ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை புதிதாக கட்டி விரிவாக்கமும் செய்தார்கள். ஆயினும் அதனுடைய வடிவம் மற்றும் கட்டுமான முறையில் எவ்வித மாறுதல்களையும் செய்யவில்லை. அன்னாரும் அதனை அதே கட்டுமான முறையில் கட்டினார்கள். கூரையானது முன்னரை போன்றே பேரித்தமல இலைகளால் வேயப்பட்டிருந்தது. அன்னார் தூணை மட்டும் மரத்தினால் நிறுத்தினார்கள். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹிஜ்ரி 17இல் மஸ்ஜிதின் கட்டுமான பணிகளை தனது கண்காணிப்பின் கீழ் முழுமைப்படுத்தினார்கள். இந்த விரிவாக்கத்திற்கு பிறகு மஸ்ஜிதுடைய பரப்பளவு சுமார் 50 மீட்டர் நீளம் மற்றும் 50 மீட்டர் அகலத்திலிருந்து அதிகரித்து 70 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமுமாக ஆகிவிட்டது. இந்த அறிவிப்பில் இருந்தும் தெளிவாவதாவது, மஸ்ஜிது நபவி ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவாறே இருந்தது. ஹஸ்ரத் உமர் அவர்கள் புதிதாக கட்டியதும் அதில் பெரும் விரிவாக்கம் ஏற்பட்டது. அபு சயீத் குத்ரி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதே நபவியை மீண்டும் கட்டுவதற்கும் மக்களை மலையில் இருந்து பாதுகாப்பு பெற ஏற்பாடு செய்வதற்கும் கட்டளையிட்டார்கள். அப்போதுதான் நாம் இதனால் சிவப்பு மற்றும் வெள்ளை அலங்காரத்திலிருந்து தவிர்ந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த அலங்காரமே மனிதனை துன்பங்களில் ஆழ்த்துகின்றது. ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிக்கனமாக செலவழித்து மஸ்ஜிதை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய காலத்தில் இருந்தவாறே கட்டினார்கள். மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்யும் நேரத்தில் அன்னார் அதனுடன் இணைந்திருந்த வட தெற்கு மற்றும் மேற்கு திசைகளில் அமைந்திருந்த இடங்களையும் பெற வேண்டியதாய் இருந்தது. சில மக்கள் முழு மனதுடனும் திருப்தியுடனும் தனது நிலங்களை மஸ்ஜிதுக்காக அன்பளிப்பாக கொடுத்தார்கள். மேலும் சிலருக்காக ஹசரத் உமர் அவர்கள் புரிதலுடனும் பணம் கொடுத்தும் வாங்கும் வழிமுறையை மேற்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. இவ்வாறு சிறிது நிலத்தை அன்னார் மஸ்ஜிதுடன் இணைப்பதற்காக வாங்க வேண்டியிருந்தது. ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பம் செய்யப்பட்டது. அன்னார் ஆரம்பித்தார்கள். மேலும் உணவு விநியோக முறையையும் நிலைப்படுத்தினார்கள். இது தொடர்பாக ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த விஷயத்தில் இஸ்லாமிய ஆட்சி முறை எவ்வாறு நடந்தது, மேலும் என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டன, என்னென்ன புதிய விஷயங்கள் அமைப்பு ரீதியான விவகாரங்கள் உருவாகின என்பது தெரிய வருகின்றது. அன்னார் எழுதுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வந்து முதல் பணியாக இதைதான் செய்தார்கள். அதாவது செல்வமுடையவர்களை செல்வமற்றவர்களுடைய சகோதரர்களாக ஆக்கினார்கள். அன்சாரிகள் சொத்துக்கு எஜமானர்களாக இருந்தார்கள். முஹாஜிர்கள் சொத்து இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார் மற்றும் முஹாஜிர்களுக்கு இடையில் சகோதரத்துவ பந்தத்தை நிலைநாட்டினார்கள். மேலும் ஒவ்வொரு சொத்துடையவர்களையும் ஒவ்வொரு சொத்து இல்லாதவர்களுடன் இணைத்தார்கள். மேலும் அதில் சில மக்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்றால், செல்வம் ஒரு புறம் இருக்கட்டும், சிலர் 2 மனைவிகள் இருந்திருப்பின் அவர்கள் தனது முஹாஜிர் சகோதரரின் தொண்டிற்காக அவர்களுக்காக ஒரு மனைவியை தலாக் செய்யவும் ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றடைந்ததும் நிலைநாட்டிய முதல் சம உரிமையின் உதாரணமாக இருந்தது. ஏனெனில் அரசாங்கத்தின் அடிப்படை உண்மையில் மதீனாவில்தான் ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் அதிகப்படியான சொத்துக்கள் இருந்திருக்கவில்லை. இவ்வழிமுறைப்படி செல்வந்தர் மற்றும் ஏழையை இவ்வாறு ஒன்றிணைத்தால் எல்லா மக்களுக்கும் உண்பதற்கு ஏதாவது கிடைத்துவிட முடியும். பிறகு ஒரு போரின் சந்தர்ப்பத்திலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தினார்கள். ஆயினும் அதன் வடிவம் மாற்றப்பட்டது. ஒரு போரின் போது அன்னாருக்கு சில மக்களிடம் உணவுக்கான பொருள்கள் ஏதும் இல்லை அல்லது இருக்கின்றது என்றாலும் மிக குறைவாக இருக்கின்றது என்றும், சில மக்களிடம் நிறைய இருக்கின்றது என்றும் தெரிய வந்தது. இந்த நிலையை கண்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர்களிடம் பொருள்கள் இருக்கின்றனவோ அவர்கள் கொண்டு வந்து ஓரிடத்தில் ஒன்று சேர்க்க சொன்னார்கள். எனவே எல்லா பொருட்களும் கொண்டு வரப்பட்டன. மேலும் அன்னார் உணவுப் பொருளை விநியோகித்தார்கள். ஆக இங்கும் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற வழிமுறை வந்துவிட்டது. இயன்ற அளவு மக்கள் தனித்தனியாக உணவு கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த விஷயம் சாத்தியமற்றதாக ஆகிய போது மேலும் சில மக்கள் பட்டினியாக இருக்கும் அபாயம் ஏற்பட்டதும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது உங்களுக்கு தனியாக உண்பதற்கு அனுமதி கிடையாது, அனைவருக்கும் ஒரே இடத்திலிருந்து சமமாக உணவு கிடைக்கும் என்று கூறினார்கள். இது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டது. இங்கு எந்த ஒரு கம்யூனிச கொள்கை நிலைநிறுத்தப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் சஹாபாக்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கட்டளையின்படி நாங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக செயல்பட்டோம் என்றால், எங்களிடம் ஒரு பேரித்தம்பழம் இருந்தாலும் நாங்கள் அதனை உண்பதை நம்பிக்கை துரோகமாக கருதினோம். மேலும் அதனை சேமிப்பு கிடங்கில் கொண்டு சேர்க்கும் வரை நிம்மதியற்று இருந்தோம் என்று கூறினார்கள். இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த 2வது முன்னுதாரணமாகும். எப்பொழுதெல்லாம் சூழ்நிலை மோசமாகியதோ அப்பொழுதெல்லாம் இவ்வாறு செய்யப்பட்டது. மேலும் இந்த முன்மாதிரி அன்னாரால் நிலைநாட்டப்பட்டது. பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் செல்வமும் வந்தது. மேலும் கருவூலங்களின் வாயினை அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்காக திறந்து வைத்தான். ஆயினும் இது போன்ற சிறப்பான ஏற்பாடு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் தொடரச் செய்து, மக்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புதான் இது, வேறு எவராலும் இதனை தொடர முடியாது என்று எண்ணிவிடக் கூடாது என்று நாடினான். செல்வங்கள் வந்ததும் பழைய அமைப்பு தொடர்ந்தது. ஆனால் அதற்கு பிறகும் அதனை அல்லாஹ் தஆலா தொடரச் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்தான். அது எவ்வாறு என்று எழுதுகிறார்கள். இவ்வாறு அல்லாஹ் தஆலா அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்டினான். மேலும் அங்கு மதீனா சென்றடைந்ததும் அவர்கள் தங்களுடைய செல்வங்களை முஹாஜிர்கள் முன் வைத்து விட்டார்கள். முஹாஜிர்கள், நாங்கள் இந்த நிலங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை, நாங்கள் இந்த நிலங்களில் விவசாயிகளாக பணிபுரிவோம், மேலும் உங்களுடைய பங்கினை உங்களுக்கு கொடுப்போம் என்றார்கள். ஆனால் இது முஹாஜிர்கள் தரப்பிலிருந்து தங்களது ஒரு விருப்பமாக வெளிப்பட்டது. அன்சார் தங்களது செல்வங்களை கொடுப்பதற்கு எவ்வித தயக்கமும் காட்டவில்லை. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், அரசாங்கம் ரேஷன் கொடுக்கையில் அதனை வாங்க மறுக்கின்ற மனிதரை போன்றதாகும். இதனால் அரசாங்கம் குறை கூறப்பட மாட்டாது. அரசாங்கம் நிர்ணயித்த ரேஷனை ஒருவர் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது என்றே கூறப்படும். அதே போன்று அன்சார் அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள், முஹாஜிர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம். எவ்வாறாகிலும் செயல் ரீதியாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை தனது வாழ்நாளிலேயே ஆரம்பம் செய்தார்கள். எதுவரையெனில் பஹ்ரைனுடைய மன்னர் முஸ்லிமாக ஆனதும் அன்னார் அவரிடம், உங்களுடைய நாட்டில் பிழைப்புக்காக எவ்வித நிலமும் இல்லாத ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் 4 திர்ஹமும் ஆடையும் அவர்கள் பசியோடும் நிர்வாணமாகவும் இருக்கக்கூடாது என்பதற்காக வாழ்வாதாரமாக கொடுக்கவும் என்று வழிகாட்டினார்கள். அதற்கு பிறகு முஸ்லிம்களிடம் செல்வங்கள் வரத் தொடங்கின. முஸ்லிம்கள் குறைவாக இருந்ததனால் செல்வம் அதிகமாக இருந்தது. எனவே எவ்வித புதிய சட்டத்தையும் உபயோகிப்பதற்கான அவசியம் அக்காலத்தில் உணரப்படவில்லை. ஏனெனில் நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருந்தது. அபாயமான சூழ்நிலையில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அரசாங்கம் சட்டத்தை இயற்றுவது இயற்றாமல் இருப்பதற்கும் அனுமதி இருக்கின்றது.
என்பதே விதிமுறையாகும். நான் இடையில் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இடையில் வேறு விளக்கம் வந்துவிட்டது. அந்த விஷயம் யாதெனில், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த அமைப்பு எவ்வாறு தொடர்ந்து செயல்பட்டது என்பதாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது முஸ்லிம்கள் உலகின் பல்வேறு மூலைகளில் பரவத் தொடங்கினர். அப்போது பிற சமுதாயத்தவர்களும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். அரேபிய மக்களோ ஒரு கூட்டமாக மேலும் ஒரு சமுதாயத்தின் வடிவில் இருந்தார்கள். மேலும் அவர்கள் பரஸ்பரம் சமத்துவத்தை நிலைநாட்ட விரும்பினார்கள். இஸ்லாம் பல்வேறு மூலைகளில் சென்றடைந்ததும் பல்வேறு சமுதாய மக்கள் இஸ்லாத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். எனவே அவர்களுக்காக ரொட்டிக்கான ஏற்பாடு மிகவும் கடினமானதாக இருந்தது. இறுதியில் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து மக்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொண்டார்கள். மேலும் உணவு விநியோகிக்கும் முறையை நிலைநாட்டினார்கள். அது பனு உமையா அவர்களுடைய காலகட்டம் வரை தொடர்ந்தது. ஐரோப்பிய வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தினார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். மேலும் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மக்களிடமிருந்து செல்வத்தை பறிப்பதற்காக செய்யவில்லை, மாறாக அவர்களுக்கு உணவிற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்வதற்காக செய்தார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் அரசாங்கங்கள் மக்களை குர்பானியின் ஆடுகளாக ஆக்குவதற்காகவும் இராணுவத்தில் தொண்டாற்றுவதற்காகவும் கணக்கெடுப்பு நடத்துகின்றார்கள். ஆனால் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர்கள் பலிகடா ஆக வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை, மாறாக அவர்களுடைய வயிற்றில் உணவிட வேண்டும் என்றே செய்தார்கள். அதாவது எத்தனை மக்களுக்கு எவ்வளவு உணவிற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதனை காண்பதற்காக செய்தார்கள். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு அனைத்து மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் கீழ் உணவு கிடைத்தது. மேலும் எஞ்சியிருக்கும் இதர தேவைகளுக்காக மாதம் சிறிது தொகை வழங்கப்பட்டது. இது தொடர்பாக எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டார்கள் என்றால், அதுவும் அவர்களுடைய காலத்தில் சிரியா வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கிருந்து ஜைத்தூன் எண்ணெய் அதிகமான அளவு வந்தது. அன்னார் ஒருமுறை மக்களிடம் கூறினார்கள், எல்லோருக்கும் ஜெய்தூன் எண்ணெய் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. அன்னார் மக்களிடம் கூறினார்கள், ஜெய்தூன் எண்ணெயை உபயோகப்படுத்துவதனால் என்னுடைய வயிறு ஊதி விடுகின்றது. இந்த எண்ணெய் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிடைத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து எண்ணெய் பெற்று கொண்டிருந்தார்கள். ஜைத்தூனை பயன்படுத்தும் போது என்னுடைய வயிறு ஊதி விடுகின்றது. நீங்கள் எனக்கு அனுமதி அளித்தால் நான் பைத்துல் மாலில் இருந்து எந்த அளவு ஜெய்தூனுக்கான செலவு உள்ளதோ அந்த அளவே நெய்யுக்கான தொகையை எடுத்துக்கொள்வேன் என்று கூறினார்கள். ஏனெனில் ஜெய்தூன் எனது ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல என்று கூறினார்கள். எவ்வாறிருப்பினும் இஸ்லாத்தில் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை இதுவாக இருக்கின்றது. மேலும் ஒருவேளை இந்த அமைப்பு நிறுவப்படவில்லை எனில் அதற்கு பிறகு எந்த ஒரு அமைப்பின் அவசியமும் இருந்திருக்காது. ஏனென்றால் அனைத்து நாடுகளின் அவசியங்களும் அரசாங்கத்தின் பொறுப்பை சார்ந்ததாக இருக்கின்றது என்பது தெளிவானதாகும். அவர்களது உணவு, தண்ணீர், உடை, கல்வி, அவர்களது நோய்க்கான சிகிச்சை மற்றும் அவர்களது இருப்பிடத்திற்கான வீடு போன்றவற்றை கட்டுதல், இவை அனைத்தும் இஸ்லாமிய அரசாங்கத்தின் பொறுப்பாகும். மேலும் ஒருவேளை இந்த தேவைகள் பூர்த்தியாகி விடுகின்றனவென்றால் எவ்வித காப்பீட்டிற்கான அவசியமும் இருக்காது. மக்கள் காப்பீடு செய்வதற்கான நோக்கம் யாதெனில், பிற்காலத்தில் தாம் தமது பிள்ளைகளுக்காக எதனையாவது விட்டு செல்ல வேண்டும் என்றோ அல்லது தனது அவசியங்கள் சம்பாத்தியம் இல்லாத முதுமையின் நாட்களிலும் பூர்த்தியடைய வேண்டும் என்பதற்காகவும் செய்கின்றார்கள். அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் எவ்வித காப்பீட்டிற்கான அவசியம் ஒருபோதும் இருக்காது. பிறகு ஹசரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஆயினும் பிற்காலத்தில் வந்தவர்கள் மன்னருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் எதனை விரும்புகிறாரோ சிறிது கொடுப்பார், விரும்பவில்லை என்றால் கொடுக்காமல் இருப்பார் என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் அச்சமயம் இஸ்லாமிய போதனை இன்னும் முழுமையான முறையில் தழைத்தோங்கவில்லை. அம்மக்கள் ரோமானிய மற்றும் ஈரானிய வழிமுறையினால் ஈர்க்கப்பட ஆரம்பித்தார்கள். மற்ற மன்னர்கள் செய்வதை போன்ற வழிமுறையே பிறகு புழக்கத்திற்கு வந்தது. இஸ்லாமிய அரசாங்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொட்டி, உடை போன்றவற்றை ஏற்படுத்துவது பற்றி ஹசரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், இஸ்லாமிய அரசாங்கம் செல்வங்களின் எஜமானனாக ஆனபோது அது எல்லா மக்களுக்கும் ரொட்டியையும் துணியையும் ஏற்பாடு செய்து தந்தது. ஆகவே கூறப்படுகின்றது, ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அமைப்பு முழுமைப்படுத்தப்பட்டது. அச்சமயம் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ரொட்டியும் துணியும் ஏற்படுத்தி தருவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். மேலும் அது தனது இந்த கடமையை முழு பொறுப்புடனும் நிறைவேற்றி வந்தது.
ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நோக்கத்திற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வழிமுறையை ஆரம்பித்தார்கள். மேலும் பதிவேட்டை ஆரம்பித்தார்கள். அதில் அனைத்து மக்களின் பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. முன்னர் கூறியது போன்றே ஐரோப்பிய நூலாசிரியர்களும் ஏற்றுக்கொள்கின்ற முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் செய்தார்கள். அவர்களே பதிவேட்டின் வழிமுறையையும் ஆரம்பித்தார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் காரணம் ஒவ்வொரு மனிதருக்கும் ரொட்டியும் துணியும் கிடைக்க வேண்டும் என்பதாகும். மேலும் அரசாங்கமானது எத்தனை மக்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சோவியத் ரஷ்யா ஏழைகளுக்கு உணவு மற்றும் அவர்களுக்கான ஆடைக்கான ஏற்பாட்டை செய்தது என்று இன்றைய நாட்களில் கூறப்படுகின்றது. மாறாக அனைவரையும் விட முதலில் இவ்வாறான சமத்துவ அமைப்பு இஸ்லாத்தால் தொடரப்பட்டது. மேலும் செயல் ரீதியான முறையில் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நகரத்திலும் மக்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனின் மனைவி, அவனுடைய பிள்ளைகளின் பெயர்கள் மற்றும் எண்ணிக்கையை பதிவிடப்படுகின்றது. மேலும் பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய உணவுக்கான வரையறை நிர்ணயிக்கப்படுகின்றது. இவ்வாறாக சிறிது உணவு உண்பவர்கள் பிழைக்க முடியும். அதிகம் உண்பவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சாப்பிட முடியும். வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது, ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்த தீர்மானமான பால் குடிக்கின்ற குழந்தைகளை கவனத்தில் கொள்ளப்படாமல் இருந்தது. மேலும் அவர்களுக்கு தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பால்குடி மறக்கடிக்கும் நேரத்தில் தானியம் வழங்கல் போன்ற உதவிகள் கிடைக்க செய்யப்பட்டது போன்றவை கடந்த குத்பாவில் நான் கூறியிருந்தேன். ஓர் இரவில் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக மாறுவேடம் அணிந்து ஒரு கூடாரத்தில் குழந்தையின் அழுகுரலை கேட்டார்கள். உமர் அவர்கள் அங்கு நின்று விட்டார்கள். ஆயினும் அது குழந்தையாக இருந்ததன் காரணத்தினால் அழுது கொண்டே இருந்தது. தாய் அது உறங்க வேண்டும் என்பதற்காக அதனை சமாதானம் செய்து கொண்டிருந்தால் வெகு நேரத்திற்கு பிறகு ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூடாரத்திற்குள் சென்றார்கள். மேலும் அந்த பெண்ணிடம், நீ குழந்தைக்கு ஏன் பாலை புகட்டவில்லை, எவ்வளவு நேரமாக அழுகின்றது என்று கூறினார்கள். அந்த பெண்மணி அன்னாரை அடையாளம் காணவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதர் என்று எண்ணி அவரிடம், உனக்கு என்ன தெரியும், உமர் பால் குடிக்கும் குழந்தைக்கு உணவிற்கான ஏற்பாடு கிடைக்காது என்று தீர்மானித்துள்ளார்கள். நாங்கள் ஏழைகளாகவும் எங்களுடைய பிழைப்பு கடினமானதாகவும் இருக்கின்றது. நான் இந்த குழந்தைக்கு பால்குடி மறக்கடித்து பைத்துல் மாலில் இருந்து அதற்கான தானியத்தை பெறுவதற்காக செய்கிறேன். இப்போது இது அழுகின்றது என்றால் அழட்டும், இந்த சட்டத்தை உருவாக்கிய உமரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று கூறினாள். ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே நேரம் திரும்பி சென்று மேலும் வழியில் மிகவும் கவலையடைந்தவாறு இவ்வாறு கூறிக்கொண்டே சென்றார்கள். உமர், உமர், இந்த சட்டத்தை உருவாக்கி நீ எத்தனை அரேபிய பிள்ளைகளுடைய பாலை மறக்கடிக்கச் செய்து எதிர்கால சந்ததியினரை பலவீனப்படுத்திவிட்டாய் என்று உனக்கு தெரியுமா என்று அவர்கள் கூறிக்கொண்டே சென்றார்கள். அவர்கள் அனைவருடைய பாவமும் உன்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது என்று கூறியவாறு சேமிப்பு கிடங்கிற்கு சென்றார்கள். கதவை திறந்து ஒரு மாவு மூட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்தார்கள். ஒரு மனிதன், கொடுங்கள், இந்த மூட்டையை நான் தூக்குகிறேன் என்று கூறினான். அதற்கு ஹசரத் உமர் அவர்கள், இல்லை, என்னுடைய தவறாகும், மேலும் அதனுடைய சுமையையும் நானே ஏற்க வேண்டியது அவசியமாகும் என்று கூறினார்கள். எனவே அந்த மாவின் மூட்டையை அந்த பெண்ணிற்கு கொண்டு சேர்த்து விட்டார்கள். மேலும் மறுதினமே குழந்தை பிறந்த நாளிலிருந்து அதற்கான தானியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தாய்மார்கள் அதற்கு பால் கொடுக்கிறார்கள், எனவே அதிக ஊட்டச்சத்து தேவை இருக்கின்றது என்று கட்டளையிட்டார்கள். பிறகு ஹசரத் முஸ்லிஹே மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் மட்டும்தான் நாட்டின் உரிமைகளையும் நிலைநாட்டியிருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதருடைய உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் பொறுப்பு அரசாங்கத்தையே சாரும். மேலும் இஸ்லாம் மட்டுமே எல்லோருக்கும் முதலில் இந்த கோட்பாட்டை ஆரம்பம் செய்தது. தற்போது மற்ற அரசாங்கங்களும் இதனை பின்பற்றி வருகிறார்கள். ஆயினும் முழுமையான முறையில் அல்ல. காப்பீடுகள் செய்கிறார்கள், குடும்ப ஓய்வூதியம் கொடுக்கப்படுகின்றது. ஆயினும் இளமை மற்றும் முதுமை ஆகிய இரு நிலைகளிலும் உணவு மற்றும் உடைக்கான பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இந்த கோட்பாட்டை இஸ்லாத்திற்கு முன் வேறு எந்த மார்க்கமும் முன்வைக்கவில்லை. உலக அரசாங்கங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரி பெறுவதற்காகவும் இராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காகவும் தேவையின் போது எத்தனை இளைஞர்கள் கிடைப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நடைபெறுவதாக தெரிகின்றது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி முதலில் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆரம்பித்தது. அதுவும் அனைத்து மக்களுக்கும் உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாட்டை செய்வதற்காக ஆரம்பித்தது.
வரி விதிப்பிற்காகவோ அல்லது தேவையின் போது இராணுவத்தில் இளைஞர்களை சேர்ப்பதற்காகவோ அல்ல, மாறாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாட்டை செய்வதற்காக துவங்கப்பட்டது. மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் அச்சமயம் முஸ்லிம்களிடத்தில் ஆட்சி கிடைக்கப் பெறவில்லை. எனவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை அறிவது மட்டுமாகவே இருந்தது. இஸ்லாமிய ஆட்சியின் காலத்தில் நடத்தப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஹஸ்ரத் உமர் அவர்களுடைய காலகட்டத்திலேயே நடந்தது. மேலும் அது ஒவ்வொரு மனிதருக்கும் உணவு மற்றும் உடை ஆகிய ஏற்பாட்டை செய்து ஆரம்பம் செய்யப்பட்டது. இது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் எனில் முழு உலகிலும் இதனால் அமைதி நிலை பெறும். விண்ணப்பத்தை கொடுங்கள், அதன்படி ஆராயப்படும் என்று கூறுவது எல்லா மனிதனுடைய தன்மானமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விண்ணப்பத்தை பெற்று அதன்படி சிந்தித்தல். எனவே இஸ்லாம் இந்த கோட்பாட்டை செயல்படுத்தியது. உணவு மற்றும் உடையானது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். மேலும் இது ஒவ்வொரு ஏழை பணக்காரனுக்கும், அவர் கோடீஸ்வரராக இருந்தாலும், வழங்கப்பட வேண்டும். அதை வேறு யாருக்காவது அவர் வழங்கலாம். இவ்வாறாக அவருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது. பணக்காரருக்கு வழங்கப்படுவது அந்த பணக்காரர் இரையச்சமுடையவராக, இறை வழியில் செல்பவராக இருக்கின்றார் என்றால் பிறகு அதனை பயன்படுத்தாமல் தேவையுடையவர்களுக்கு அதனை அவர் வழங்குவார். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் நாடுகள் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன. ஹிஜ்ரி 20 கைப்பற்றப்பட்ட தேசங்களை நிர்வாக பணி எளிதாக நடைபெற 8 மாநிலங்களாக ஹசரத் உமர் அவர்கள் பிரித்தார்கள். நம்பர் 1 மக்கா, நம்பர் 2 மதீனா, நம்பர் 3 சிரியா, நம்பர் 4 ஜசீரா, நம்பர் 5 பஸ்ரா, நம்பர் 6 கூஃபா, நம்பர் 7 எகிப்து, நம்பர் 8 பாலஸ்தீனம். பிறகு ஷூராவின் ஆரம்பமும் அன்னாருடைய காலகட்டத்திலேயே இருந்தது. மஜ்லிஸே ஷூராவில் எப்போதும் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் ஆகிய இரு கூட்டத்தினரும் முக்கியமான அங்கமாக இருந்தார்கள். அன்சாரும் 2 கோத்திரத்தினர்களாக பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜாக இருந்தார்கள். எனவே இவ்விரண்டு கோத்திரத்தினரும் மஜ்லிஸே ஷூராவில் கலந்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த மஜ்லிஸே ஷூராவில் ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி, ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹஸ்ரத் மஆஸ் பின் ஜபல், ஹஸ்ரத் அபி பின் கஆப், ஹஸ்ரத் ஜயத் பின் சாபித் ரஜியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் இருந்தார்கள். மஜ்லிஸ் துவங்கும் வழிமுறையானது முதலில் ஒரு அறிவிப்பாளர் அஸ்ஸலாத்து ஜாமி என்று அறிவிப்பார். அதாவது அனைத்து மக்களும் தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் என்று பொருளாகும். மக்கள் ஒன்று சேர்ந்ததும் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் சென்று 2 ரக்கத்துகள் தொழுவார்கள். தொழுகைக்கு பிறகு மிம்பரில் ஏறி ஹுத்பா கொடுப்பார்கள். மேலும் விவாதத்திற்குரிய விஷயம் முன்வைக்கப்படும். அதன் மீது விவாதம் நடைபெறும். பொதுவான மற்றும் தினசரி வியாபாரங்களில் இந்த மஜ்லிஸின் தீர்மானம் போதுமானதாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் ஏதும் முக்கியமான விஷயம் வந்துவிட்டால் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்களின் பொதுவான கூட்டம் கூட்டப்படும். அனைவருடைய ஒருமித்த கருத்துடன் விஷயம் தீர்மானிக்கப்படும். இராணுவத்தின் சம்பளம், அலுவலகத்தின் ஒழுங்குமுறை, பணியாளர்களது நியமனம், பிற சமுதாயத்தினர்களுடைய வியாபார சுதந்திரம், மேலும் அவற்றின் மீதான வரி பற்றிய கணக்கெடுப்பு ஆகிய பல்வேறு விதமான விவகாரங்கள் ஷூராவில் முன்வைக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். மஜ்லிஸே ஷூராவின் கூட்டம் பெரும்பாலும் குறிப்பிட்ட தேவைகளின் போதே நடைபெறும். இது தவிர தினமும் ஏற்பாடுகள் மற்றும் அவசியங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடக்கின்றன. மஜ்லிஸும் இருந்தது. இந்த மஜ்லிஸ் எப்போதும் மஸ்ஜித் நபவியில் நடந்து வந்தது. மேலும் முஹாஜிர் சஹாபாக்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டார்கள். மாநிலங்கள் மற்றும் ஜில்லாக்களின் ஹிலாஃபத் வரை சென்றடையும் தினசரி செய்திகளை ஹசரத் உமர் அவர்கள் அந்த மஜ்லிஸில் எடுத்து வைப்பார்கள். மேலும் ஏதேனும் விவாதம் தேவை என்றால் அதில் மக்களுடைய கருத்துக்களும் பெறப்படும். மஜ்லிஸே ஷூராவின் உறுப்பினர்கள் தவிர பொதுவான மக்களும் அமைப்பு விவகாரங்களில் தலையீடு இருந்தது. மாநிலங்கள், ஜில்லாக்களுடைய பொறுப்பாளர்கள் பெரும்பாலும் பொதுமக்களுடைய இசைவின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்கள். மாறாக சில சமயம் முற்றிலும் தேர்தல் வழிமுறைகள் அமலுக்கு வந்தன. கூஃபா, பஸ்ரா மற்றும் சிரியாவில் வரி வசூலிப்பவர்கள் நியமிக்கப்பட்ட போது ஹசரத் உமர் அவர்கள் அந்த 3 மாநிலங்களிலும் பொறுப்பாளர்களை அனுப்பி அங்கு மக்கள் தத்தமது விருப்பத்திற்கு ஏற்ப அங்கு இருப்பவர்களில் அனைத்து மக்களை விடவும் அதிக நம்பிக்கைக்குரியவராகவும் தகுதியுடையவராகவும் இருக்கின்றவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்படுவார்கள். பணியாளர்களுடைய நியமனம் மேலும் அவர்களுக்கான வழிகாட்டல்கள் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு கொடுப்பார்கள் என்பதனை பற்றி எழுதப்பட்டுள்ளது.
முக்கிய பொறுப்பாளர்களுடைய நியமனம் ஷூராவின் வாயிலாக செய்யப்படும். அதில் அனைத்து உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் அந்த தேர்தல் நடைபெறுகின்றது. சில சமயங்களில் மாநிலங்கள் அல்லது ஜில்லாக்களில் பொறுப்பாளர்களுக்கு அதிக தகுதியுடைய மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள் என்ற கட்டளையை அனுப்புவார்கள். இவ்வாறாக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஹசரத் உமர் அவர்கள் பணியாளராக நியமிப்பார்கள். ஹசரத் உமர் அவர்கள் பணியாளர்களுக்கு அதிக சம்பளத்தை நிர்ணயித்திருந்தார்கள். அவர்கள் முழு நம்பகத்தன்மையுடன் பணியாற்ற இது பெரும் மதிநுட்பமான விஷயமாக எவ்வித உலக ஆசையும் இன்றி பணியாற்ற அது செய்கின்றது. அதுவும் அவர்கள் பொறுப்பாளர்களுக்கு இவ்வாறு அறிவுரை செய்வார்கள்: நினைவில் கொள்ளுங்கள், உங்களை அமீராகவும் கடினமாக நடந்து கொள்பவராகவும் நியமித்து அனுப்பவில்லை. மாறாக மக்கள் உங்களை பின்பற்ற வேண்டி நீங்கள் இமாமாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள். முஸ்லிம்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுங்கள். அவர்கள் இழிவடையும் அளவுக்கு அவர்களை வற்புறுத்தாதீர்கள், தண்டனை வழங்காதீர்கள். மாறாக அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். எவரையும் வீணாக புகழ வேண்டாம், அது குழப்பத்தில் ஆழ்த்திவிடலாம். அவர்களுக்காக இப்பொழுது உங்களது கதவுகளை மூடி வைக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்காக எப்பொழுதும் உங்களுடைய கதவுகளை மூடி வைக்காதீர்கள். ஏனென்றால் ஆற்றல் வாய்ந்தவர்கள் பலவீனமானவர்களை உண்டிவிடக்கூடாது. நீங்கள் உங்களையே எவர் மீதும் உயர்த்தி கொள்ள வேண்டாம். இது அவர்கள் மீதான அநீதியாகும். பணியாளராக நியமனம் செய்யப்பட்ட ஒருவரிடம் அவர் துருக்கியின் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்யக்கூடாது என்றும், மெல்லிய ஆடைகளை உடுத்தக்கூடாது என்றும், அபகரித்த மாவை உண்ணக்கூடாது என்றும், வாயிலில் காப்பாளர் கூடாது என்றும், தேவைகளுக்காக எப்போதும் கதவை திறந்து வைக்க வேண்டும் என்றும் வாக்குறுதி பெறப்பட்டது. இந்த வழிகாட்டல்கள் எல்லா பணியாளர்களுக்கும் ஆனதாகும். மேலும் இது மக்கள் முன் வாசித்து காண்பிக்கப்பட்டது. பணியாளர்களை நியமித்த பிறகு அவர்களது செல்வம் மற்றும் உடைமைகள் ஆராயப்பட்டது. ஒருவேளை பணியாளருடைய சூழ்நிலையில் வழக்கத்திற்கு மாறான முன்னேற்றம் காணப்பட்டது எனில், அது குறித்து அவர் செய்ய முடியவில்லை எனில் அவரிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படும். மேலும் அதிகமான செல்வம் பைத்துல் மாலில் ஒப்படைக்கப்படும். பணியாளர்கள் ஹஜ்ஜின் போது அவசியம் ஒன்று சேர வேண்டும். அங்கு பொதுமக்களுடைய நீதிமன்றம் நடத்த வேண்டும். அதில் எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு பணியாளருடைய பணி குறித்தும் முறையீடு இருந்தால் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்படும். பணியாளர்களுடைய முறையீட்டை ஆராய்வதற்காக ஒரு பொறுப்பு நியமிக்கப்பட்டது. அதில் பெரும் சஹாபாக்கள் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் ஒருவேளை கூறப்பட்ட குறை உண்மையானதாக இருந்தது எனில் பணியாளரிடமிருந்து அதற்கு பதில் கூற வேண்டியிருந்தது. பணியாளர்களுடைய முறையீடு தொடர்பாகவும் அதுவும் ஹசரத் உமர் அவர்களது நடைமுறை தொடர்பாக ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள்: ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம். கூஃபாவின் மக்கள் பெரும் கலகக்காரர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் எப்போதும் தங்களுடைய அதிகாரிகளுக்கு எதிராக முறையீடு செய்து கொண்டிருந்தார்கள். இன்ன காசி இவ்வாறானவர், அவர் மீது இந்த குறை உள்ளது, மேலும் அவர் மீது இன்ன குறை உள்ளது என்று கூறி வந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அவர்களுடைய முறையீட்டின்படி பொறுப்பாளர்களை மாற்றி வந்தார்கள். மேலும் அதிகாரிகளை நியமனம் செய்து அனுப்பி வைத்தார்கள். மேலும் மற்ற அதிகாரிகள் வேறு அதிகாரிகளாக நியமனம் செய்து அனுப்பி வைத்து மாற்றி மாற்றி வந்தார்கள். சில மக்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் இந்த நடைமுறை சரியானதல்ல, இவ்வாறு மாற்றிக்கொண்டே இருப்பது உகந்ததல்ல என்று கூறினார்கள். அவர்கள் குறை கூறிக்கொண்டே இருந்தால் நீங்கள் அதிகாரிகளை மாற்றிக்கொண்டே இருப்பீர்களா என்று கூறினார்கள். கூஃபா மக்கள் தாங்களாகவே களைப்படைந்து விடாதவரை நான் அதிகாரிகளை மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று ஹசரத் உமர் கூறினார்கள். அவ்வாறே ஒரு காலகட்டம் வரை அவர்களிடமிருந்து முறையீடு வந்து கொண்டே இருந்தது. அவர்களை நேராக்க ஹசரத் உமர் அவர்கள் அனுப்பிய அந்த கவர்னர் 19 வயதுடைய இளைஞராக இருந்தார். அவர் பெயர் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா ஆகும். 19 வயது பையன் கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்த கூஃபா மக்கள், வாருங்கள் நாம் இணைந்து அவரை கேலி செய்வோம் என்று கூறினார்கள். அந்த தீய இயல்புடைய கூஃபா மக்கள் பெரிய ஜுப்பா அணிந்த 70, 80, 90 வயதையுடைய பெரியவர்களை ஒன்று திரட்டி நகரத்தின் அனைத்து மக்களும் இணைந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வரவேற்பின் போது அவர்களது வயது என்ன என்று இவர்கள் மூலமாக கேட்டு கேலி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். அவர் பதில் கூறும்போது நன்கு கேலி கிண்டல் செய்ய வேண்டும், நகைச்சுவை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். இவ்வாறு நமது கவர்னர் ஆகிவிட்டார் என்று கிண்டல் செய்ய திட்டம் தீட்டினார்கள். எனவே இந்த திட்டத்தின்படி அவர்கள் நகரத்திற்கு 2-3 மைல்களுக்கு வெளியே வந்தார்கள். அங்கிருந்து அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா அவர்களும் கழுதையில் சவாரி செய்தவாறு வந்தடைந்தார்கள்.
கூஃபாவின் அனைத்து மக்களும் அணிவகுத்து நின்றிருந்தார்கள். மேலும் முதல் வரிசையில் அனைத்து வயது முதிர்ந்த தலைவர்களையும் நிற்க வைத்து அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா அவர்கள் அருகில் வந்ததும் மக்கள் கேட்டார்கள், நீங்கள் தான் எங்களது கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களது பெயர்தான் அப்துல் ரஹ்மானா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் மிக அதிக வயதுடைய ஒரு முதியவர் முன்வந்து, உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள், என்னுடைய வயதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஜயத் அவர்களை 10,000 சஹாபாக்களுக்கு தலைவராக அனுப்பியிருந்தார்கள். அவர்களுள் அபுபக்கர் மற்றும் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரும் இருந்தார்கள். அச்சமயம் உசாமா பின் ஜயதுக்கு என்ன வயது இருந்ததோ அதைவிட 1 வயது எனக்கு அதிகமாகும் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் பனி பெய்ததை போன்று அனைவரும் பின் சென்றனர். மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரிடத்தில், இந்த பையன் இங்கு இருக்கும் வரையில் மிகவும் எச்சரிக்கையாக பேசுங்கள், இல்லாவிடில் இவர் தோலை உரித்து விடுவார் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் வெகு காலம் வரை கவர்னராக இருந்தார்கள். மேலும் கூஃபாவாசிகள் அவர் முன் பேச முடியவில்லை. பிறகு வரி வசூலிக்கும் அமைப்பு ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக் மற்றும் சிரியாவின் வெற்றிக்கு பிறகு வரி வசூலிக்கும் முறையினை பற்றி கவனம் செலுத்தினார்கள். மன்னர்கள் உள்ளூர் மக்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கிய நிலத்தை பொறுப்பாளர்களுக்கும் அமீர்களுக்கும் கொடுத்திருந்தார்கள். அவை உள்ளூர்வாசிகளுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது. அத்துடன் ஹசரத் உமர் அவர்களும், இத்தேசத்தில் பரவியுள்ள அரேபியர்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள், அதாவது அரேபிய மக்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள் என்பதில் என்ன பயன் என்றால், உள்ளூர் மக்களுக்கு விவசாயம் தொடர்பாக நன்கு அனுபவம் இருந்தது, அரேபியர்களுக்கு அது பற்றி தெரியாது. ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயத்திற்கான தத்தமது வழிமுறைகள் இருக்கின்றன. எனவே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வெளியிலிருந்து வந்தவர்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள், மாறாக உள்ளூர் மக்களே விவசாயம் செய்வார்கள். முன்னர் மக்களிடம் வலுக்கட்டாயமாக வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. ஹசரத் உமர் அவர்கள் வழியில் ஒரு கோட்பாட்டினை சீரமைத்து பிறகு வரி வசூலிக்கும் மிகவும் மென்மையான வழிமுறையும் ஏற்படுத்தினார்கள். பொறுப்பாளர்கள் மீது மிகுந்த கவனம் வைத்திருந்தார்கள். வரி வசூலிக்கும் தருவாயில் எவ்வித பலவந்தமும் செய்யவில்லையே என்று முறையாக கேட்டு வந்தார்கள். பொறுப்பாளர் பார்சி மற்றும் கிறித்தவர்களாக இருந்த பொதுமக்களிடம் கருத்தினை கேட்டறிந்தார்கள். மேலும் அவர்களுடைய ஆலோசனைப்படி செயல்பட்டார்கள். விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காக ஹசரத் உமர் அவர்கள் வளமற்ற நிலங்கள் பற்றி கூறுகையில், எவர் இந்த நிலங்களை பலப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கே அது உரியதாகும் என்று கூறினார்கள். அதற்காக 3 வருட காலம் நிர்ணயிக்கப்பட்டது. நதிகள் சீரமைக்கப்பட்டன. குளங்களை வெட்டுதல் போன்ற பணிகளுக்காக நீர்வளத்துறையை ஏற்படுத்தினார்கள். இவ்வாறாக விவசாயம் சிறக்க திட்டம் தீட்டினார்கள். ஒரு அறிவிப்பையும் நான் செய்ய விரும்புகிறேன். அது அஹ்மதியா என்சைக்ளோபீடியா ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அது இன்று லான்ச் செய்யப்படும். தலைமையக துறையான ஆர்காயு மற்றும் ரீசர்ச் சென்டர் இதனை உருவாக்கியுள்ளார்கள். சில காலம் முன்பு அவர்கள் இப்பணியை ஆரம்பம் செய்தார்கள். அல்லாஹு தாலாவின் அருளால் இப்போது இந்த வெப்சைட் ஜமாத்தினர்களுக்காக ஆன்லைனில் கிடைக்கப்பெறும். இதில் பயனடைய விரும்புபவர் www.ahmadipedia.com பயன்படுத்தலாம். அதில் ஒரு சர்ச் என்ஜின் வடிவில் ஹோம் பேஜ் தலைப்புகளை தேடுவதற்காக திறக்கும். இது மிகவும் சாதாரணமான மேலும் பயன்படுத்துவதற்கு எளிமையானதாக ஆக்கப்பட்டுள்ளது. ஜமாத் நூல்கள், தலைவர்கள், சம்பவங்கள், கொள்கைகள், கட்டிடங்கள் போன்றவை தொடர்பான அடிப்படையான தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நிறைவுடனும் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டின் வீடியோக்கள் மற்றும் ஜமாத்தின் செய்தித்தாள்களில் இருந்து கட்டுரைகளில் லிங்க் வழங்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து விரிவான தகவல்களை அவற்றின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த லிங்க் மூலமாக மேலும் பயன் என்னவெனில், ஜமாத்தே அஹ்மதியாவின் இதர வெப்சைட்டுகள் உள்நுழைபவர்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலும் அவர்கள் அனைத்து செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் இருந்து பயன்பெற முடியும். உலகம் முழுவதிலும் பரவியிருக்கின்ற அஹ்மதி மக்களிடம் மிகவும் பயனுள்ள தகவல்கள், வேறு எங்கும் பதிவு செய்யப்படாத தகவல்கள் கிடைக்கும். அஹ்மதி பீடியாவின் வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் கான்ட்ரிபியூட் என்ற பெயரில் வழங்கப்பட்டுள்ளது. அதில் எல்லாவிதமான தலைப்பிலும் தன்னுடைய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் மற்றும் கோப்புகளை தர முடியும். தாமாக நேரடியாக அதில் தந்துவிட முடியாது. மாறாக அவர் அதனுடைய பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கலாம். அந்த ஒப்படைக்கப்பட்ட தலைப்பு ஆராய்ந்த பிறகு, ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அதனை சம்பந்தப்பட்ட தலைப்பின் முகப்பில் இணைக்கப்படும். இவ்வாறாக இந்த வெப்சைட் அனைத்து ஜமாத்தின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து செயல்படும் ப்ராஜெக்டாக இருக்கும். மேலும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதிக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
ஒருவேளை எவருக்கும் வெப்சைட்டில் ஏதேனும் தலைப்பு கிடைக்கவில்லை எனில் இந்த அஹ்மதி பீடியாவுடன் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் அம்மக்கள் வெப்சைட்டில் கேட்கப்பட்ட தலைப்பை பதிவிட ஏற்பாடு செய்வார்கள். பிறகு இவ்வாறு கூறுகிறார்கள்: இந்த அனைத்து தகவல்களும் ஒப்புதல் வழங்கப்பட்ட வழிமுறையில் பதிவிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒருவேளை உள் நுழையும் ஒருவரிடம் கொடுக்கப்பட்ட ஆதாரத்திற்கு முற்றிலும் நேர்மாறான தகவல் இருந்தால் அதனையும் அந்த ஆதாரத்தையும் பதிவிடுங்கள். இவ்வாறாக ஆராய்ந்த பிறகு ஜமாத்தின் வரலாற்றை உண்மைப்படுத்தும் விதமாக பாதுகாக்கும் ஏற்பாடு செய்ய முடியும். இந்த வெப்சைட்டின் ஏற்பாட்டிற்காக அனைத்து டெக்னிக்கல் வழிமுறைகளையும் ஐடி டிபார்ட்மெண்ட் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது. மேலும் மிக கடின உழைப்புடன் ஐடி டிபார்ட்மெண்ட் இதனை செய்துள்ளது. இதற்காக உருவாக்கப்பட்ட நிரந்தர குழு மட்டுமின்றி தன்னார்வ தொண்டர்களும் இதில் இணைந்துள்ளார்கள். தலைப்புகளை தயார் செய்ய தலைமையக ஆர்காயு டிபார்ட்மெண்டின் முரப்பிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் மிக கடினமாக உழைத்துள்ளார்கள். மேலும் தலைப்பின் தகவல்களை பெறுவதற்கு உருதுவிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட தலைப்புகள் பதிவேற்றம் ஒட்டுமொத்தமாக அனைத்து பணிகளிலும் களைப்பின்றி கடின உழைப்புடன் பணியாற்றியுள்ளார்கள். இந்த வெப்சைட்டிற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானாக. மேலும் இந்த ஜும்மா தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்று நான் அதனை லான்ச்சும் செய்வேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.